மாவுழகி கோரு தருவோ வருஷ பல்லழகும் பவளம் பழி தருவோ பல்லு 16 தமிழங்குல ஜாஞ்சருவோ போலையமாவ அட்டிவ மாவிழகி கிளியால் கழுத்தழகும் தண்டு போல அவனுடைய உடலழகும் காளி புலைய மகள் மாவிழக்கியானவ அமையா செவ்வாழ தண்டு எப்படி இருக்குமோ அதுபோல மாவிழக்கு தொடையழகும் இத்துடுக்கு செய்யலில் அமையா சேல கட்டு இடுப்பழகும் கட்டிலுக்கால் கடைந்தது கட்டி மாவ காலு 2 போல அவனுடைய பாதம் 2 அந்த அளவு காணாதென்று எண்டு கொலைய மகளான மாவிழக்கி எசக்கி இன்னும் எந்த அழகுல இருக்காளான எப்படி என்ன இருக்கா என்னஞ்சோரி இயற்கையான சுத்தி வர கருப்பு உண்டு கருப்பு இருக்கும் ஆடுகிற நாகத்துக்கல்ல அமையோ அடிவயத்தில் கருப்பு இருக்கும் ஆனா புலைய மகள் மாவிழக்கியான அமையோ நிலவை எங்க சரியிட நீலவெண்டு கொப்பீட உன்னை எங்க சரியிட எந்த அழகில் இருக்கால் தெரியுமா எப்படி அண்ணா இருக்கா கண்ணார் விட உலகில பழஞ்சொலி தரத்தீன செடிகட வீதியில தேர்ந்தெடுத்த ரத்தின அழகுல கூடியிருக்கால் கூடியிருக்கால் அப்பன் காளி புலையன் மனசிலே என்ன நினைக்கிறான் நம்ம மவ தன்னளவு காணாத நம்ம மவளுக்கு தன்னழகில் இருந்து அழகு பார்க்கணுமான தங்க நகை பூட்டணும் பூட்டி பார்க்கணும் நம்ம தங்க நகை பூட்ட கேட்டு வரும் மாப்பிள்ளை மகளை கைப்பிடிச்சு கொடுக்கணும் கேட்டு வரும் மாப்பிள்ளைக்கு கைப்பிடிச்சு கொடுக்கணும் அல்லவா நம்ம தங்க வாங்க கையில காசும் இல்லையே கடன் கொடுப்பதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லையா எவன் கொடுப்பான் கொடுக்க மாட்டாங்களா அவன் கரித்தொழில் மாந்திரம் வச்சிருக்கான் அப்பேற்பட்ட புலையன எவரும் பணம் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் காளி புலை இரவு பவலை இரவாக்குதான் அப்பேற்பட்ட அதர்மக்காரங்க மகளுக்கு தன்னழகு காணாது தங்க நகை பூட்டி பார்த்தோம்னா நம்ம மகளை கேட்டு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு கைப்பிடிச்சு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த தங்க நகை எங்க போய்க்கலாங்க காளி புலைய நினைக்காமையா நம்ம பெத்தவளுக்கு தங்க நகை களவாண்டு பூட்டி பார்க்க வேண்டும் என்று களவு பலிச்சதுன்னா அந்த தங்க நகையை நாம் பெத்தவளுக்கு மகளுக்கு உச்சில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பூட்டி பார்க்கலாமல தங்க நகை அலங்காரம் சூடி பார்க்கலாமே
என்று காளி பொலைய கையில காசு இல்லாத பேயா ஏயா அவன் சொத்து மாந்திரம் இருக்கு பாத்தியலா பெரிய மாந்திரம் அவன் படிச்ச சொந்த தொழில் அந்த மாரட மைய எடுக்கணும் மலையாள வெத்தரைகளை தடவணும் இந்த மலையாளத்துக்குள்ள நாம போட்ட மயில பெரிய பெரிய சேத்திரம் எங்க இருக்குன்னு பாக்கணும் ஏ சேத்திரம்னா என்னது இந்த ஐயா இருக்காரு பாத்தியாளா நமச்சாபுரத்தான் இப்பேற்பட்ட பெரிய ஆலயம் மலையாளத்துக்குள்ள ஆரோட்டம் போட்டு பார்த்தான் அந்த காளிப்பாளையம் போட்ட ஆரோட்டம் மையில பகவதியா வாசலு கொட்டாரக்கர ஊருக்குள்ள வடகவாக்க இருக்கா அந்த பகவதியா வாசல்ல இருவாச்சி மூட்டுக்குள்ள அள்ளிப்பணம் முள்ளிக்காசு 7 கிடாரன் திரவியம் மை ஓட்டத்துல பாக்க என்னப்பா தெரியுது இந்த திரவியத்தை கண்ட மாத்தியலா பொலைய ஆசைப்படுதான் வந்துடும்ல ஆசை நாம ஓட்ட மயில பகவதியா வாச்ச தெற்கு மேட்டு கலிங்கல் இருவாச்சி மூட்டுக்குள்ள 7 கிடாரன் திரவியம் இருக்கு இந்த திரவியத்தை எடுத்தாத்தான் நாம மகளுக்கு நகை பூட்டி பார்க்கலாம் என்று காளி பெரும்பலையரானவன் தம்பிமார்கள் எல்லாம் யாரெல்லாம் கூப்பிடான் தெரியுமா பாப்போல எங்கொழி போலைய மன்னங்காளி போலைய தம்பிமார அளப்பானோ தம்பி கிட்ட சொல்லுவானோ ஏ மாப்பிளையா கொடி போலையா மன்னங்காளி ஏ வரிப்பலையா பெற்ற மகள் மாவிஷைக்கு தன்னளவு காணாதப்பா தங்க நகை போட்டனுமப்பா அதனால போட்ட மயில ஆலயம் தெரியுது கொட்டார கரையில பகவதியா வேட்டு கலிங்கலில காட்சி மூடாதிலே அள்ளிப்பணம் முள்ளி காசு 7 கிடாரன் திரவியமோ என்னுடைய மாந்திர மயிலே தெரியுது தம்பிமாரா தம்பிமார்களா கண்ட திரவியத்தை எடுக்க போனும் அப்பா பட்ட பகல்ல போனா கள்ளனை பிடிப்பாங்களா பிடிச்சுக்கிடுவாங்களா அதனால என்ன ஏ தம்பிமார்களா போ திரவியத்தை திருட போனோம்னா நைட்லாம் போகணும் இரவு நேரத்துல போகணும் ஆமா ஐயோ இருட்டு நேரத்துல போகணும் ஆமா பிடிச்சுக்கிடுவாங்க அது இரவு நேரம்னா உண்டு தின்னு ஊர் அடங்கு நேரத்துல பொதிமாட்டை பத்திக்கிட்டு கண்ட திரவியத்தை போய் பகவதியா வாசல அள்ளி களவாண்டிட்டு அதனால அப்பா ஜாமாதி ஜாமத்திலாண்டா போறோம் அதனால தம்பிமார அசந்துராதங்க உறங்கிட்டேன்னு வைங்க கண்ட திரவியத்தை கலாங்க முடியாதுடா என்று தம்பிமார்களுக்கெல்லாம் புத்திமதியை சொன்னா அப்படி புத்திமதியை சொன்ன பகல் காலம் முடியுது இரவு காலம் ஆகுது இரவு காலம் வந்ததில்ல ஜாமாதி ஜாமா உண்டு ஊர் அடங்கி மக்கள் எல்லாம் நல்ல தூக்கத்தில் இருக்கு அப்பந்தான் காளிப்பாளையம் தம்பிமார கூப்பிட்டு பொதிமாட்ட பத்த சொல்லி தம்பிமார அழைக்கானே அழகிற பிள்ளையந்தானே தம்பிமார கூட்டிக்கிட்டு நந்தம் புனல் ஊரு விட்டு வருவானோ வரக்கூடிய பாதையிலே கள்ளரோடும் பாலத்தில எட்டின இடத்துல இருந்து மை போட்டு பார்த்தம்பா என் கண்ணுக்கு சரியா தெரியலடா தெரியுதாப்பா தெரியுதா எட்டி பார்த்ததுல அன்னைக்கு 7 கிடாரன் திரவியம் தெரியுதுடா இப்ப கள்ளரோடும் பாலத்துக்கு கோயில் கிட்ட வந்துட்டோம்ல பகவதியா வாச பக்கம் வந்தாச்சுல அதனால ஐயா ஏ மாப்பிளையா ஏல இது மலையாள வெத்தல பாத்துப்போ நல்லா பாத்துக்கப்போ நல்லா பாத்துக்கோ ஏ மாப்பிளையா ஏல நான் தரக்கூடிய மையி இது வண்டி மாசம் நினைச்சிடாத ஏ பொலையா ஏ கொடி பொலையா என்னல தடவைதான் பாருல
ஏல நான் போட்ட மையில ஆமா கிழக்காக்க ஒரு ரோடு போதால போது போது தார் ரோடு ஊரு கொட்டாரக்கரை தெரியுதா தெரியுது தெரியுது பகவதியா வாசல் தெரியுதா தெரியுது பக்கத்துல தெரியுது பகவதி அம்மா வாசல் முன்னால முன்னால ஒரு உண்டியல் தெரியுதா அதான் முக்கியமா தெரியுது பூட்டுல போட்டுருக்கு போட்டிருக்கு அது ஒழுக்கிற பெட்டியா பித்தாள பெட்டியா அது ஒழுக்கிற பெட்டியில ஒழுக்கிற பெட்டி. ரேட்டை உடைச்சிடலாம் அப்படியா ஆமா ஏய் தம்பி என்ன என்ன ஏ அப்படியே தெற்கு மேடு கலிங்கல் தெரியுதா தெரியுது தெரியுது ஒரு இருவாச்சி மூடு தெரியுதா தெரியுது தெரியுது இருவாச்சி மூட்டுக்கு அடியில 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 என்ன இருக்கு திரவியம் தெரியுதாடா தெரியுது போ தெரியுது போ ஆமா இல்ல ரொம்ப தெரியுதா குறையா தெரியுதா அது ஒரு 7 கிளாரம் இருக்கு 7 கிளாரம் ஏ அண்ணே ஏ பெரும்பலையா போலையா என்ன நீ போட்ட மையில தெற்கு வீட்டு கலிங்கல்ல 7 கிடாரம் திரவியம் தெரியுது எல்லாம் நல்லா பாத்தியலால எல்லாம் பார்த்தா விட விளையாண்டு இருக்கு ஆமா தெரியுமா ஏன் அண்ணே என்ன என்ன நீ போட்ட மைய தவறாத மையின்னு அவன் நல்ல பையனு நீ படிச்ச மாந்திரம் தான் மையி நீ படிச்சதுதான் உங்களை மாந்திரம் ஆமா போ எப்ப 7 கிடாரம் திரவியத்துல ஆளு யாரும் காவலுக்கு இருக்கானா இப்ப என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே வெள்ளையாத்தால தெரியுது ஏ நல்லா பாருடா தெரியலையா தெரியலையா கோயிலுக்கு வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க ஆமா போ காவலுக்கு ஆச்சரியம் போட்டிருப்பாங்க அவன் இருக்கான நல்ல மயில பாருடா தெரியுது தெரியுது ஒரு 5 அடியில ஒரு 60 தெரியும் முதல்ல. அருவா தெரியுதா ஆமா ஆமா அப்ப அருவா வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஆமா இருக்காருல யாரு யாரு உங்க பெரிய தம்பவன் ஏ நமச்சாபரத்தான் அவன் தானே சுடல சுடல எப்ப 7 மணி வளையத்தை ஊனி இருக்காரா ஊடி இருக்காரு ஒரு ஆனத்தடி கையில வச்சிருக்காரா வச்சிருக்காரு காலுக்குள்ள ஒரு வெள்ளி பிடியருவா வாங்கிக்கிட்டு இருக்காரு சொன்னவன 7 அடி உயரத்துல இருக்கு யா அண்ணன் அண்ணே ஏன்னா நீ போட்ட மயில ஆமா ஒரு பொல்லாத தெய்வம் எல்லாம் இருக்கு இருக்கா பெரிய தெய்வமெல்லாம் இருக்கு காவலுக்கு இந்த தெய்வம் அது இருக்கும் போது திரவியத்தை எடுக்க போனா தெய்வம் தான் பிடிச்சிடுவா அந்த தெய்வம் இருக்கும்போது திரவியத்தை போய் எடுக்க போனோம்னு சொன்னால் அந்த தெய்வம் நம்மளை விடுமா விடாது வாங்க ஊருக்கு கிளம்புங்க கிளம்புங்க ஆமா ஊர்ல ஒண்டி விட்டுருவோம் தெய்வமா இருக்கு அப்ப தம்பிமாரெல்லாம் அண்ணனை பார்த்து இளைஞமா பேசுறாங்க பேசாத தெய்வம் அண்ணா அண்ணா ஏ பெரும்பலையா ஒரையோ நீ 7 தலைமுறையா ஆமா நம்ம பூட்டங்காலத்துல இருந்து இருந்து நம்ம ஓட்டங்காலத்துல இருந்து இருந்து மாந்திரம் படிச்சிருக்கிய தொழில் படிச்சிருக்கிய தாத்தா அந்த மாந்திரத்தினால ஆமா அந்த காவலுக்கு இருக்கும் ஆழத்தை கிளப்ப முடியாதா முடியுமா உன்னால நீ அந்த தெய்வத்தை கிளப்பலன்னு வச்சுக்கோ ஆமா நீ இன்னையோட மாந்திரத்தை மறந்துரு அயத்துரு மையாளு குபேர போடு குப்பையில கொண்டு போடு மைய வச்சிருக்கீங்க அதானே இப்படி தம்பிமாரெல்லாம் அண்ணனை பார்த்து எளினமா பேசவும் ஆமாய்யா காளி பொலையனுக்கு கண்ணு செவக்கு கடும் கோவம் வருது தம்பி கருவீஜ துடிக்கி ஆமா 8 குத்துக்கு இளைய பேவ சின்ன பையன் நம்மள எளினமால பேசுதான் பேசுதான் அப்ப இந்த மாந்திரத்தினால ஆமாய்யா காவலுக்கு இருக்கும் தெய்வத்தை தெய்வத்தை கிளப்பி பார்க்கணும் கிளம்பி பாப்பமே கிளப்பலன்னா என்ன தம்பிமாரு நம்மள மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டான் நம்மள சின்ன பயலா பேசுவானே அதனால ஆமா காளி பொலைய ஹைகோர்ட் மாந்திரத்தை எடுத்தான் எடுத்தா அந்த தெய்வத்துக்கு ஆரோட்டம் போடுதான் போல ஆரோட்டத்துல என்ன தெரியுது பொலையனுக்கு என்ன தெரியுது காவலுக்கு இருக்கும் ஐயா சுடல சுடல நமச்சாபுரத்தான் ஆமாண்ணே மையானம் போறது அவன் கண்ணுக்கு தெரியுது வாரத்துக்கு 2 நாள் ஆமா 2 நாள் லீவுல மையானம் போக முடியாது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காவலாக்கும் தெய்வம் ஆமா இடுகாடு போகுது அவன் கண்ணுக்கு தெரியுது தெரியுது ஏன்னா ஏ தம்பிமாரா தம்பி மாறா என் மாந்திரத்தை பத்தி நக்கல் பண்ணியாலோ ஆமா போ இப்ப பாருங்கடா ஒரு நிமிஷத்துல சுடலே இப்ப பாரு இப்ப கிளம்புதேன் இப்ப கிளம்பிருந்தான் இதுல அந்த தெய்வத்தை நான் கிளப்பலன்னா ஆமா நான் மாந்திரம் படிச்சதுல புண்ணியம் இல்லடா அண்ணா என்ன சொல்லாத செய்யும் முதல்ல அதை செய் செஞ்சு காட்டு ஆமா அந்த தெய்வத்தை கிளப்பு கிளப்பு நம்ம பார்த்த திரவியத்தை அழிட்டு போயிடலாம் நம்ம நாட்டுக்கு அள்ளிட்டு போய் ஆமாண்ணே உனக்கு மட்டும் எனக்கு மட்டும்னு பங்கு வைக்கலாம்ல அதனால அந்த தெய்வத்தை கிளப்புனா ஆமாய்யா உடனே காளி போலையும் பாதாள மைய எடுத்து எடுத்து ஐயா சுடலைக்கு குறிபாக்கான் வேடி
அப்ப ஐயா சுடலைக்கு என்ன கொட்டாரக்கரைக்கு மேக்க மேக்க கிட்டத்துல சுடுவாடு ஆக்கிட்டோம்னா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துருவாருல வந்துடுவாரு. ஆமா ஒரு எட்டாத இடமா இருக்கணும். ஒரு 22 கிலோமீட்டர் கூட போங்க அங்க போட்டா தான் சரியா வரும். எட்டு வச்சிருவோம். ஆமா உடனே காளி போலயே 21 மைலுக்கு அப்பால 21 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு மையானத்தை மாந்திரத்துல படைச்சு உண்டு பண்ணி அந்த மாந்திர மைனால மைனால குண்டால் ஒரு மையானமா ஆக்கி ஆமாய்யா என்ன மையானம் குண்டாலூர் மையானம் குண்டால் ஒரு மையானமா ஆக்கி ஆமா அந்த மையான கரையில கரையில 8 மாத தூளி பிணமிருந்து எரியும்படி எரியும்படி காளி போலயே மை ஓட்டம் பண்ணிட்டான். மை வேற ஆமா கோழி வேற வந்திருக்கான். இங்க 8 மாத தூளி பிணமிருந்து எரியுதா. ஆமா ஐயா காவலுக்கு இருந்த நமச்சாபுரத்தானுக்கு என்னன்னு கண்ணுக்கு தெரியுது. தெரியுது தெரிஞ்ச சுடல நினைக்காரு என்னய்யா நம்ம வெந்து வெகு நாளாச்சு 12 ஆச்சி பச்சரிசி சாதம் தின்னு பழுக்கும் போச்சு மேனி எல்லாம் பூஜை சொத்த தின்னதாலே புடிச்சு போச்சு உடலி எல்லாம் அம்மாளுக்கு தெரியாமல் மாயானம் போகணுமே மாயானம் போகணுமே மாண்ட பிணம் திங்கணுமே தாயாருக்கு தெரியாம ஐயா சுடல ஆதி ஜாமம் போல 7 மணி வல்லே உலகத்திய கையில எடுத்து நல்ல ஜாமம் போல இறங்கியத்த விட்டல அந்த மையான வாராரே மையான வாராரே குண்டாலூர் மையானத்தில் கொடி ஆட்சியவா ஜூலிக்காரி வண்டி எருவிலதான் இருந்து வியாபுதாளா ஐயா சுடலைக்கு காளி போலயம் பண்ணி வச்சிருக்கான். காலிபுரம் பண்ணிருக்கான் கோழி போல பண்ணிருக்கான். மாந்திரத்தினால மையான ஆக்கி ஆக்கி இடமிருந்து எரியும்படி வச்சிருக்கான். ஆமாண்ணே பகவதியா வாசல்ல இருந்த ஐயா சுடல தொடல கொடிய சாமம் போல மையானம் வர வராரு மையானம் வாரது காளி போலையனுக்கு தெரியுது ஆகா என்ன காவல்ல இருந்த தெய்வம் கிளம்பிடுத. கள்ளரோடும் பாலத்துக்குள்ள இருந்த தம்பி மாற கூப்பிடுதான் இருந்த வேவெல்லாம் அசந்து உறங்குதான். உறங்குதான் உடனே உறங்குதவங்களை எல்லாம் உசுப்பி ஆமா ஏய் மாப்பிளையா கொடிப்பறையா ஏய் கொடிப்பலையா வனங்காளி ஏய் வலிப்பலையா எல்லாம் எந்திங்களா எல்லாம் நேரம் என்ன ஆகுது என்ன ஆகுது நேரம் நஞ்சு ஓட்டா நஞ்சா இருக்குமே நடிச்சாமாச்சடா ஆச்சாடா 1 மணி ஆச்சா கிளம்புங்கடா என்ன போ பொடி மாட்ட பட்டிக்கிட்டு நல்ல ஜாமம் போல கொட்டார கரையில பகவலியா வாழக்கு கொடிய சாம வாரானே வந்ததொரு பல பேலும் பார்க்கானே வந்தவர் காளிப்பலையா அம்மாளை பார்க்க அம்மா சிங்கமுக வாகனத்துல சிவங்குளத்தை பாக்கியத்தில் இருக்கா இருக்கதை கண்டான். கண்டாம் போலைய ஆகா இந்த அம்மா இருக்கும்போது இந்த திரவியத்தை நம்ம எடுத்தோம்னா அவங்ககிட்ட காட்டி கொடுத்துருவாள மக வந்ததும் நம்மள காட்டி கொடுத்துருவாள. காட்டி கொடுத்துருவாள இந்த அம்மாளுக்கு ஒரு மயக்கம் பண்ணணும் மயக்கம் பண்ணணும் என்று காளி பெரும்பலையன் அம்மை பகவதிக்கு ஆமையா மாரணம் ஐயால ஆமாண்ணே ஐயா 21 விலங்கது சேகரிக்கம் பெரும்பலைய எத்தனை விலங்கு மயில ஜாரிக்கான் தெரியுதா 21 விலங்கு 21 விலங்கு சேகரிச்சவன் ஐயோ பாதாளம் மையெடுத்து பகவதியா மேலே எல்லோ ஐயா அள்ளி கொட்டுவானா ஐயா அள்ளி கொட்டும் போது மயங்குதா பகவதியா முளைஞ்சிருந்தவா அதந்துட்டா அசந்துட்டா பகவதியா
அசந்தவா ஆமா இதுதான் டைம்னு காளி பழையன் பொலையன் ஜாகரிச்ச விலங்கெல்லாம் விலங்க பூரா அடுத்து பகவதிக்கு எப்படி எல்லாம் போட்டுதான் தெரியுமா? எப்படியா விலங்கு மடி வேலை அங்கே விலங்கு தொட வேலை அங்கே கால் வேலங்கும் கை வேலை அங்கோ பகவதி தாய்க்கு ஏத்தால் இருபத்தொரு விலங்கு போட்டி ஆம்போ மன்னா மயக்கிட்டான் பெண்டாள ஆம்போ அம்மையா மயக்கிட்டான் பகவதிய அமையோ தம்பி மாறும் பொதி மாட்டை பட்டி கொண்டு தெற்கு வேட்டு கலிங்களுக்கு ஓடியாந்தான் ஓடி வந்தார்கள் ஓடி வந்த காளி புலையனானவன் அமையோ ஏழைகிடாரன் திரவியத்த கண்குளர பாக்கான் ஆனே காமாட்டுக்கு காப்பொடி ஐயோ அறமாட்டுக்கு அறப்பொதி ஐயோ நல்ல மாட்டுக்கு ஏத்தால் முக்கா பொதி அள்ளுவான் முழு மாட்டுக்கு முழு பொதியும் ஆம்போ மன்னா ஐயா நமச்சாபுரத்தான் காத்திருந்த திரவியத்தெல்லாம் அமையோ காளி புலைய வேரோடு மண்ணோட அள்ளுனா அள்ளி மூட்டை கட்டி பொதி மாட்டு முதுகுல போடுதான் யாத்துனா ஏத்தின காளி புலையன் தம்பி மாற கூட்டிக்கிட்டு அந்த கொட்டார கரைய விட்டு கரையா வேட்டு புறப்படுதான் புலையம்மார்கள் கொலையாமார்கள் அந்த முனல் ஊருக்குத்தான் ஊருக்கு ஊருக்கு அந்த முழஞ்சமும் ஆறான வந்தான் போலையன் குண்டாலூர் மையானத்துல நிக்க ஐயா சுடலைக்கு திரவியம் களவு போச்சுல. ஆமா அவருக்கு கண்ணின் செவக்குமில்ல ஐயா. யாருக்கு? நமச்சாபுரத்தானுக்கு மாயாண்டிக்கு செவக்கு கண்ணின் செவந்த மாயாண்டி சுடலை நாசி ஓட்டம் படக்கு படக்குன்னு அடிக்குமில்ல ஐயோ. நாசி ஓட்டத்துல பாக்கார் மாயாண்டி நம்ம காத்திருந்த திரவியத்தை யாரோ ஒரு கள்ளப்பேலா களவாண்டு போறானே இனி நம்ம பிணம் திங்க வேண்டாம், திங்க கூடாது. நம்ம அம்மா திரவியத்தை போய் பிடிக்கணும், ஆமா காக்க வேணும் என்று மையானத்தில் இருந்து மாயாண்டி செடியும் ஜவச்செடியும் கலந்துகிட்டு வாரே அம்மாளோட வாசலுக்கு ஆண்டவன் செஞ்சுடல வாரே மாயாண்டி பாக்காரு ஐயா. அம்மா இருக்கா, அலங்கோலம் விலங்கோட இருக்காள முழிச்சுக்கிட்டு இருந்தவ உறங்கிட்டாள. அம்மாளுக்கு விலங்கு போட்டு எந்த பேலா இருக்கும்? யாரு போட்டிருப்பா ஐயா என்று அம்மா என்று அலறி அங்க பாக்காரு. அவளை வாத்திறக்க விடாம புலையும் பூட்டு போட்டிருக்கான். போட்டானே அம்மா என்று ஐயா துடலை கதறுதாரு. கதறி பார்த்தாரு. அம்மாளுக்கு கேட்கல இல்லையே. சுடுகாட்டு சாம்பலத்தான் கை நிறைய அள்ளுவாராம். அம்மா மேல ஊன்னு ஒரு ஊத்து ஊதுனார். அப்படி வாயிட்டு ஊதுனார்ல, அந்த மையான சாம்பல் அம்மா மேல பறந்து புலையம் போட்ட விலங்கெல்லாம் சுக்கு சுக்கா பறக்குதையோ. புலையம் போட்ட விலங்கு மையான சாம்பலால சுக்குன்னு ஒருங்கி போச்சு. கண்மொழிக்க பகவதியா மகனையும் பார்க்கால. கண்முழிச்சு மகனை பார்த்தால் மகன் எப்படி வந்து நிக்கான்? சுடுகாடு சாம்பலோட எல்லாம் வந்து நிக்காரு. சாம்பலால நிக்காரு. பேயனை போல பித்தளம் போல நிக்காரு. பேயனாகவும் பித்தனாகவும் நிக்காரு. இதை கண்டால் பகவதி ஆமா
மகனுடைய அங்கத்தை பார்த்தாள் ஐயா ஊன் இருந்து வடியுதையா என்ன ஊன் வடியுது என்ன செத்த வேணும் ஊன் வாட உடம்பெல்லாம் ஐயோ செத்த பிணவாட ஊனு உடம்பெல்லாம் வடிஞ்சு சந்தன மாதிரி இருக்கு மணக்கு அப்பம் பகவதியா கேட்க போயிட்டான இருந்த திரவியத்தை திருடு வந்து போயிட்டான எங்க அப்பா போனியடோ அம்மாளும் கேட்டோது ராமஜாபுரம் ஆயாண்டி சொல்லுவாரா பகவதியா வாதலுக்கு வந்தே அம்மா வந்தேனம்மா 12 வருஷமாச்சு தாயே பகவதி ஏம்மா வாதலுக்கு வந்து 12 வருஷம் ஒரு 7ஆம் வட்டம் ஆன நம் பச்சரிசி சாதத்தினால் பதர்த்துச்சு உடலு பருத்திருச்சா உன் பூஜை தோட்டத்தினால் தின்னதுனால உடலு குதிச்சிடுத என் உடலெல்லாம் குதிச்சு கனத்து போச்சு ரொம்ப கனத்திடுத அம்மாளுக்கு தெரியாம போனேனம்மா செஞ்சுடல காட்டு அங்க கொலைஞ்சுதடா கருவறையும் அழிஞ்சுதடா திறமையான காவலில சீரழிஞ்சு போச்சுதடா பகவதி மாவுகிட்ட சொல்லுதா வேறமா சொல்லுதா சொல்லல நீ இல்லாத நேரத்துல களவாண்டு போயிட்டான் நான் போயிட்டான கள்ளப்பே வந்து கலண்டு போயிருக்கானப்போ அப்பண்டா ஐயா நமச்சாபுரம் தான் சொல்லுதான் என்ன சொல்லுதாரு களவாண்ட கள்ளனுக்கு ஆளு வந்து சேர்ந்திருக்கு என்ன நினைச்சு களவு செய்தான் களவு செய்த லொம்பலத்தை கருவறுத்து வாரு அம்மா திருடி செய்த பழையத்தான் இறையழிச்சு வருவேன் அம்மா கொள்ளைகிட்ட பழையத்தான் கொலை செய்து வாரு அம்மா ஏ தாயே பகவதியா களவாண்ட கள்ளனுக்கு ஆவாத நேரம் வந்திருக்கு ஆத்தா தாண்ட முதலா அப்பன் தாண்ட முதலாம்மா சரிக்குமா வந்து இடம் தெரியாம வந்து வந்திருக்கான் தாயே பகவதி அம்மா கிராமத்து வீட்டுல கலாண்டிருக்கான் தலையார் வீட்டுலதான் ஒளிய போறான் தலையார் காட்டி கொடுக்கணும் அதனால பகவதி அம்மா களவாண்ட கல்லனை போய் நான் கருப்பறுக்கணும் ஆமாம்மா கொள்ளையிட்ட பொலையை நான் பார்க்க வேணும் அம்மா திருடி செய்த பொலப்ப மோதனம் பார்த்தவன்னு சொன்னா கொலை பண்ணிருவேன் பாத்திவரம் கொடுத்திடம்மா வல்லையத்தை கை கூடம்மா பாத்திவரம் கொடுத்திடம்மா கை கூடம்மா களவாண்ட கள்ளப்பை எவனு பாத்துட்டு வரான் குடி வல்லையத்தை இரண்டு நல்ல கண்ணங்களும் அவனுடைய நாடிகளும்
பாப்பேன் எப்பவும் பாப்பேன் அந்த கலிங்கல் பணம் போனாலும் கவலை இல்லடா பகவதி கவலை இல்ல போட்டு போ அது போனா பரவாயில்லடா பரவாயில்லடா. கோபுரத்தில் இருக்கடா திரவியம் ஆமாப்பா அந்த திரவியம் காணாண்ட போனாலும் போனாலும் உங்க அம்மாளுக்கு ஆமா ஐயா கொடிமரத்தில திரவி இருக்கு குடவர வாசல்ல திறமை இருக்கப்பா அதனால மகனை நீ போவே கூடாது என்று ஆமா ஆமாண்ணா பகவதியா சொல்லி பார்க்க ஆமா ஐயோ என் அமைச்சா அவர் தான் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்களா ஒத்த காலாம் நிக்கான் ஒத்த காலாம் நிக்கான் எம்மா எம்போ இன்னைக்கு சிறுகளவு ஆமா நாளைக்கு பெருகளவாயிடும் வாங்கி போவோம் நான் இல்லாத நேரம் இந்த களவாண்ட போய் இடத்த பார்த்துட்டாமல்ல கண்டிப்பா அடுத்தது வரத்தான் போறான் கலவாதான் போறான் அதனால அவனை விளையும் பயிர முளையில கிள்ளணும் கிள்ளிரன் அவன் யாருன்னு நான் பார்த்துட்டு வரேன் ஆமாண்ணே எனக்கு வரம் கொடுன்னா வாத்தி வரம் கொடு அம்மாளுக்கு மனம் இல்ல போ அப்படி ஏன் மனம் இல்ல என்ன என்ன இவன் போனா அங்கே இருந்துக்கிட கூடாத ஆமா ஐயோ பொல்லாத மலையாளம் இல்ல ஆமா அப்பந்தான் பகவதி ஆட்ட என்னண்ணா தாயே பகவதி ஏ பகவதி வடநாடு போகலாம் தென்னாடு போகலாம் போகலாம் கீழ நாடெல்லாம் போகலாம் எல்லாம் இங்கேய ஆமா போ மலையாளத்துக்கு ஏன் போகக்கூடாது ஏன் கூடாது காரணம் என்ன மலையாள பகை என்ன 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 என்ற அம்மை பகவதிட்ட கேட்க ஆமா ஐயா அப்ப பகவதியா மகனுக்கு சுடலைக்கு சொல்லுதா என்ன சுவாமி ஏடா மகனே ஐயா நமச்சாபுரத்தான ஏ சுடலையா அந்த மலையாள பகை என்ன தெரியுமா என்னண்ணா சாமிண்டடி சரி போட்டோ பையன் இருக்கு போட்டோ என் அமைச்சாபுரத்து சுடலை சாமி உண்டாடி ஆமா ஐயா மாடசாமி ஐயா மாடசாமிலாம் போக கூடாதுங்க விவரம் என்ன அந்த மலையாளத்தினுடைய பகை என்னன்னு கேட்காரு ஆமா ஐயா அப்பந்தான் நமச்சாபுரத்தானுக்கு பகவதி சொல்லுதா என்ன சுவாமி ஏ சுடல ஏ சுடலா ஏ வாயாண்டி ஏ வாயாண்டி ஏ சக்கரவர்த்தி முண்டசாமிய ஏ முண்ட சுவாமியா அந்த மலையாள பகை என்னன்னு காக்கியா போ சொன்னோம்னா நம்ம வீட்டுல இருந்துக்கிடுவியா எடுத்துக்கிட்டு போ அம்மாவை விட்டு போக மாட்டேன்ல போக மாட்டேன் அதனால மலையாள பகை உனக்கு புள்ளி விவரமா சொல்லுதேன் விவரமா சொல்லு மலையாளம் சொல்ல மறந்துரட மகனே மாயாண்டி அப்பா மாயாண்டி அது மறந்து வர மாட்டேயடோ மகனே மாயாண்டி மறந்து வர மாட்டேயப்பா சுடலம் மாயாண்டி சுடலம் மாயாண்டி மறந்து வர மாட்டையடா மாயாண்டி மறந்து வர மாட்டையடா மாயாண்டி அப்பா பாம்பெடுத்து மேல போடும் மகனே மாயாண்டி அப்பா
பாப்பாளேடோ மாயாண்டி சுடல அது பெண் பெருத்த தேசம் 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 மகனே உன் அழகை கண்டா உன் பின்னாலை தொடருவாள் தொடர்ந்து வருவாப்பா மங்கைமார் பெருத்த மலையாளண்டா மலையாள மகனே உன் அழகுக்கும் அழகுக்கும் அந்த மலையாள பெண்ணுடைய அழகுகளுக்கும் ஆயிருக்கும் அந்த அழகை கண்டால்வையான உன்னை கூட கூப்பிடுவாளப்பா அதனால் மலையாளம் என்ற சொல்லை மறந்து போவன அம்மப்போ அம்மை பகவதி சொன்ன நேரத்தில் எங்க ஐயா சுடலை சொல்லுதார் என்ன சொல்லுதா அப்பேற்பட்ட மலையாளத்தனம் பாராம இருக்க மாட்டேன் எனக்கு வாத்தி வரம் கொடுக்கலன்னா வருமத்தில் அடிச்சிடுவேன் வாத்தி வரம் கொடுக்கலன்னா புடவில் கட்டி அடிச்சிடுவேன் ஏ மகனே அடிச்சாலும் பரவாயில்லப்பா பரவாயில்ல என் அம்மாள மறந்து நீ போக கூடாது மகனே தாயி சொல் தலை மேல மாதா சொல் மடி மேல என் மகனே மாயாண்டி நவஜாபுரத்தான சுடல மலையாளம் மட்டும் போக வேண்டாம் என்று பகவதி சொல்லி பார்த்தாள் அப்பேற்பட்ட மலையாளத்து கள்ள பேர போய் நான் இருக்கணும் திருடு செஞ்சவன் எவம்னு நாம் பாராம இன்னி இருந்தோம்னு சொன்னா இல்லாத நேரம் வந்து திரவியத்தை பழவெடி அள்ளத்தான் போறான் நம்மோ அதனால் வாத்தி வரம் தாரியா தல்யா என்று கேட்ட போதே அவரத்தான் கேட்கவன் ஆமையோ நம்ம புள்ள நிக்க மாட்டான் ஆமா இவன் பிடிவாதம் கொண்டால் பிடிவாதம் தான் பிடிப்பான் இவனுடைய சேட்டையை நம்ம அடக்க முடியாது ஒடுக்க முடியாது என்று போட்டி வரம் கொடுத்து மகனை அனுப்புதா ஆமையோ வாத்தி வரம் கொடுத்து மகனுக்கு வல்லையும் கை கொடுத்தோ ஏ மகனை போன வாங்க போய் என்ன மறந்து இருந்துக்கிடாதப்பா போனியா வந்தியானு வா ஆமாப்போ அங்க பெண்களை கண்டு நீ மயங்கிறாதடா மயங்கிற கூடாது போ என்று பகவதி வரம் கொடுத்தாள் அந்த வரத்தை வாங்கிய மாயாண்டி சுடல அந்த அம்மாள் வாசலை விட்டு எப்படி புறப்பட்டு வாரா தெரியுமா எப்படி என்ன வாராரு மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவன் மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவன் மாயன் சுடல வேடம் தானே கொண்டா மாயன் சூடலை வாசன் வாழ்ந்தவன் ஆண்டவன் திருமகனா சொருவம் கொண்ட
சொருவம் கொண்டா வாசல் வாழ்ந்த கோவால மருமகனாயே கோவால மருமகனா காசுகள் வாங்கிட சித்தனை சித்தனை போய் தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிட தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கிட வண்ட கிழவனை போ காசுகள் வாங்கிய கல்லூரி சித்தனை கல்லொழி சித்தனை போல் தக்கிடத்தோ மன்னோ கூட வைத்து கூட வைத்து ஐயா தோக பூலையன் வாழவிலே செண்டுவா புலையன் வாழவிலே செண்டுவா செய்ய வேணும் கூட வைத்து செய்ய வேணும் என்று நாடி நாடி நடமாறால் புனல் ஊரு பழையமார் வாசலுக்கு ஆண்டு களவ பிடிப்பதற்கு பாம்பாட்டி சித்தனாக இடமது எடுப்பாரா பாம்பாட்டம் போடணுமே கொலையமார் பெண்கள் எல்லாம் பாம்பாட்டம் பார்க்க வருவா என்ற மாமையோ நவஜாபுரத்து மாயாண்டி அந்த நந்தமுனல் ஊரிலே நின்று கொண்டு அந்த ஊரு ஜனங்களை எப்படி கூப்பிடுதா தெரியுமா? எப்படி நாளைக்காரு தெற்கு மேட்டு தருவதில நாட்டுகிறாங்கம்போ நாட்டுகிறார் கம்போ ஆட்டம் பார்க்க அருங்களுண்டு அடித்தார் வலையோச ஆட்டம் பார்க்க அருங்களுண்டு அடித்தார் வரையோத
பாம்பை பாம்ப கையில் எடுத்தான் உள்ள அரணன் பாம்ப பாம்பை கையில் எடுத்தார் சுடலை ஊரு உறுதி உள்ள ஆரணம் பாம்ப பாம்ப கையில் எடுத்தான் சுடலை உறுதி உள்ள ஆரணம் பாம்பை பாம்ப கையில் எடுத்தான் ஐயா நாலு தெரு வேலையோ நாலு கம்போ தெருவதில பொண்ணுங்கம்போ கம்பத்தின் மேல் பூவச்சூடி சுடி நாதரை ஆடாய் பாம்பே நாதர ஆடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆமே அத்தி மரத்தடியில முட்டை விட்டு ஆனன் காடாதில குஞ்சு பொறிச்சு இறை தேட பன பாம்பு வனவாம்பே அம்பு குருநாதன் பேரை சொல்லி ஆடாய் பாம்பே குருநாதன் பேரை சொல்லி ஆடாய் பாம்பே பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பேநாதர் மொழி மேலே இருக்கும் நல்ல பாம்பு நல்ல பெயர் வைத்ததியா சொல்லு பாம்பு சிவன் மேலாமந்த அனுவம்மா ஆணவம்மா அம்மா அவன் அங்கமெல்லாம் விளையாட தைரியம்மா ஏ பாம்பே அங்கமெல்லாம் விளையாட தைரியம்போ பாம்பே ஊத்து குழியதில மண்ணெடுத்து புழுதியில உருண்ட சேர்த்து வாய்த்த கோயவனா செய்த பாண்டம் செய்த பாண்டம் வரையொட்டுக்காகாதென்ற ஆடாய் பாம்பே வரையொட்டுக்காகாதென்ற ஆடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே இப்படி நாகப்பாம்ப ஆட விட்டு சாதி தெருவுக்குள்ள பாம்பாட்டி சித்தனா இங்க நவஞ்சாபுரத்து மாயா ஆண்டு அந்த முழல் ஒரு நாலு சாதி தெருவிலை அம்மையோ பாம்பாட்டி சித்தனாக நின்று ஆடுகிறார் பாடுகிறார் அம்மையோ இந்த பாம்பாட்டத்தை பார்க்க பொலைய வளவு பெண்கள் எல்லாம் கோடி நிக்கார்கள் நாலு முக்க பார்த்தார் ஆமா 4 கூட்டங்கள் இருக்கு வடக்கு முக்கும் தெற்கு முக்கும் கிழமுக்கும் மேல முக்கும் ஆமா வாலிங்க கூட்டம் கலங்க கூட்டங்கள் அப்படி இருக்கும் கூட்டத்தில் ஆமையா கீழமுக்க பார்க்க ஆமா வாலியவங்க இருக்காங்க குமரி கூட்டங்களா இருக்காளுவ அப்பம் பாம்பாட்டி சித்தனாக நின்று எங்க ஐயா சுடலை நமச்சியாபுரத்தான் மாயாண்டி ஐயா ஐயா இரஞ்சனம் இருக்க அரங்கிளி
பழங்கிளியை காணும் என்று ஐயா சுடல ஆமையா நமச்சாபுரத்தான் புலைய மகள கண்ணோட்டம் பாக்காரு பாக்காரு சுடல அப்பம் புலைய மவ கூட்டத்துக்கு வரல இல்லையே இல்லையா ஆட்டம் பார்க்க இடத்துலயும் தாங்கவில்லையா ஆட்டம் பார்த்துக்கிட்டு இருந்த மாவுச்சைக்கு தோழி செங்காமலமானவா கூட்டத்தை விளக்கு வாழா புலையன் கோட்டைக்கு செங்காமல தோழிதான் ஓடியார அரமனைக்கு ஐயா மொட்டை போடக்கூடிய ஏழைக்கு புலையன் கோட்டைக்கு போற அக்கா மாவுச்சைக்கு 4 சாதி தெருவில யாரும் ஒரு பாம்பா ஆட்டி நாகப்பாம்பை ஆட விட்டு நாகப்பாம்பை ஆட விட்டு வேடிக்கை காட்டுறார ஓடி ஜனம் கூடியிருக்கு ஓடி ஜனத்தில நீ இல்லாத கூட்டமா இல்ல 10,000 ஜனம் கூடி பாம்பாட்டம் பாக்குறார்கள் பசங்களி இல்லாத ஆட்டமா தெரியலையே அக்கா ஆட்டம் பார்க்க வரவே அக்கா வாயம் என்று எங்க மேல அழைக்க விஜய்க்கு சொல்லுவா எங்க மேல அரமனைய கடந்து வந்தா கப்பன் கண்டா மின்னா அறிஞ்சிருவ 2 துண்டா ஆட்டைய கடந்து வந்தா கப்பன் கண்டா மின்னா பலமடிப்பான் எந்த கப்பன் கோட்டம் பார்க்க கொடுத்து வையா தீரம் பெத்தவா ஆட்டம் பார்க்க கொடுத்து வையா அதிகாரி பெத்தமவா வாசல் விட்டு வந்த மின்னா கப்பம் கண்ட மின்னா வாழால வெட்டிருவா ஏடியே செங்காமலா எங்க அப்பன் குணம் உனக்கு நல்லா தெரியுமில உங்க அப்பன் குணம் மின் குணம் கோவக்காரன் நீ வயதுக்கு வந்த புள்ள நான் வாசல கடந்து அப்படியே நம்ம பாம்பாட்டம் பார்க்க வந்தோம்னா என்ன மகான்னு நினைக்க மாட்டான் வாலிட்டு வெட்டியே அதனால நான் சத்தியமா வரமாட்டோம்னா உடனே செங்காமல தோழி சொன்னா ஏ அக்கா மாவிஜைக்கு தெருவுக்கு வர வேண்டாம் தெரிஞ்சன முகம் பார்க்க வேண்டாம் வந்தாக பெரும் போல மாடி கட்டி இருக்கா 7வது மாடியில தங்க ஜன்னல் கட்டியிருக்கா தங்க ஜன்னல் வழியாக ஆட்டம் பார்க்கவா எக்கா உனக்குன்னு தானே இந்த 7 மாடி வீடு கட்டியிருக்கான் உங்க அப்ப கட்டி வச்சிருக்கான் வேற கொல்லிக்கா கட்டியிருக்கான் ஒரு மவாள் திருமவாள் தாயா தலைமவா இப்பேற்பட்ட மவா ஆண்டு அனுபவிச்சு நமக்கு பின்னால வரட்டும்னு உனக்கு நீ இருந்தா இவ்வளவு எறும்புக்கு கால் கூட பத்தாது சூழரை மங்கடம் சுத்துக்கட்டு மாளிகை பந்தடி மேட பல்லாக்கு சாவடி உனக்குன்னு கட்டி வச்ச மேடைக்கு நீ மேலவா என்று செங்காவல தோழி அழைக்கவும் அப்ப முலைய மகளான மாவிஷக்கு ஆட்டம் பார்க்க போறோம்னு அண்ணன் சம்மங்கரி என்னதே தலவாரி ஜடையும் தாளாம்பு சூடுவாளம் கண்ணாடி கைவளையில் கைது மேல பூட்டுவாளம் நெத்திக்கு பட்டு
மன்னா உருவத்துக்கு மை தீட்டி ஆம்போமையா கோலவர்ண பட்டு கட்டி ஆம்போமன்னா ஏழாவது மாடிக்கு முத்து வருவான் தங்க நல்ல ஜன்னல் வேலி உதயமாவ பார்க்க நேரம் ஆம்போமையா கால அங்க விடியுதையா ஆம்போமன்னா கதிரவன் உதயமாகி ஆம்போமையா உதயமாவ நெத்தியில சூரியனார் அடிக்க கால 5 மணி மஞ்ச வெயில் அடிக்கிறது மாவிட்டைக்கு முகத்திலே பளிர் நடிக்கி அடிக்கிறது எங்க ஐயா சுடலைக்கு கண்ண பறிக்கி பறிக்கிறது கேட்டு பேசறியா போட்டிருக்க முக்கட்டு பேசறி 3000 பெரும் பெரும் அப்பேற்பட்ட மூக்கத்தி கல்லானது ஆமையா மூக்கத்தி வைரக்கல்ல ஐயா முகத்தை போய் சுளுக்கி சொலுக்கி இந்த மூக்கத்தி கல்லு சுழிச்சதான் ஐயா யாருட்டு பாக்காரு இப்படி என் அமைச்சாபுரத்தான் பார்த்தாரு ஜன்னல் எட்டி பாக்குற மினுங்கிற கண்ணாடி கைவேளையில் மாயாண்டி கண்ணத்தான்